மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள். அவரிடம் நாம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பிரதமருடைய இந்த அறிவிப்பு, அவர்களுடைய கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வரவு கணக்கு செலவுகளை உடனடியாக வங்கி கணக்கு உட்பட பண பரிவர்த்தனைகளை, அதாவது நவம்பர் 8 டிசம்பர் 31 அதை சமர்ப்பிக்க வேண்டும், அவர்களுடைய தலைமையிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற இந்த உத்தரவை எப்படி பார்க்கிறீர்கள்? அது அவங்க பிஜேபி எம்பிக்களை கேட்டிருக்காரா? ஆமா, பாஜகவுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நவம்பர் 8 டிசம்பர் 31 வரை அவர்கள் செய்யக்கூடிய பண பரிவர்த்தனைகள், வங்கி கணக்கில் செய்யக்கூடிய பண பரிவர்த்தனைகளை அவர்களுடைய கட்சி தலைமையான பாஜகவுடைய தலைவர் அமித்ஷா, தேசிய தலைவர் அமித்ஷா அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு கேட்கட்டும், அவங்க சமர்ப்பிக்கட்டும். ஆனா நான் சொல்ல விரும்புறது, அவர் மேல குற்றச்சாட்டு குறிப்பா அந்த சஹாரா பிர்லா அந்த ஆவணங்கள்ல குஜராத் முதலமைச்சருக்கு நாங்க பணம் கொடுத்துருக்குன்றது ஒரு டைரியில என்ட்ரி அது விசாரணை வெளியாயிருக்கு. அது சம்பந்தமாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் சொல்லணும். 2, கல்கத்தாவில் பிஜேபி கட்சியை சார்ந்தவங்க நவம்பர் மாசம் 8 பிரதமர் 500,000 செல்லாத அறிவிப்பதற்கு முன்னதாக பகல்ல ஒரு 3 கோடி ரூபாய் பேங்க்ல 500,000 நோட்டு டெபாசிட் பண்ணிருக்கிறாங்க. பேன் கார்டு நம்பரோடு வந்திருக்குன்னா அதுக்கு அவர் பிரதமர் பதில் சொல்லணும். 2வது, 2 நாளைக்கு முன்னாடி சேலத்துல ஒரு பிஜேபியினுடைய யூத் விங் செக்ரட்டரி 20 லட்சம் 996 2,000 ரூபாய் புது நோட்டு வச்சிருந்தாரு. நம்பர் கண்டினியூஸ் இருந்த கரன்சி நம்பர் இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு அவர் பதில் சொல்லணும். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் அந்த பிஜேபி மந்திரி ஒருத்தர் 91 லட்சம் ரூபாய் வச்சிருந்தான்னு சீஸ் பண்ணதா சொல்றாங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் அமித்ஷா பதில் சொல்லணும். அதற்கு மேலாக நீங்க ஒரு ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்சாளர் சீதாராம் யெச்சூரி கடிதம் எழுதியிருந்தாரு. 11 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் கம்பெனி கடன் கொடுத்திருக்கீங்க, அவங்க திருப்பி கட்டலன்னு சொன்னா அந்த 11 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினது யாரா திருப்பி கட்டல, அந்த பட்டியலை வெளியிட வேணும்னு சொல்லிருக்காருன்னா பிஜேபி எம்பிக்கள் பட்டியலை கொடுக்கட்டும். ஆனா 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய கார்பரேட் கம்பெனிகளுடைய பட்டியல் என்பது மோடி கிட்ட இருக்கு, அதை அவர் வெளியிடட்டும். ஆகவே பொதுவா இப்படி அவர் சொன்னா மட்டும் போதாது. ஆகவே இன்னைக்கு பிஜேபி இப்படி எடுத்திருக்கிற முடிவால வேறு வகையில சொல்ல போனா நாட்டிற்கு ஒட்டுமொத்த பண புழக்கத்துல ஒரு 85% இருக்கக்கூடிய 500,000 நோட்டங்களுக்கு முடக்கிட்டு அது போதுமான பணம் ரிலீஸ் பண்ணாதப்ப அப்ப பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு நிக்குது. ஏழை இப்ப நீங்க அவர் ஊர்ல குஜராத் மாநிலத்துல மோர்பின்ற ஊர்ல 600 செராமிக் ஃபேக்டரி இருக்கு. 4 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. 50% தொழிற்சாலைகள் மூடிட்டாங்க. 4 லட்சம் பேர் வேலை கேள்விக்குறியாயிருக்கு. ஆந்திராவில் தொழில்கள் மூடி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம் எல்லாம் முடங்கி கிடக்குது. கோயம்பேடுல ஒரு நாளைக்கு விற்பனை என்பது 6,70,00,000, இன்னைக்கு 2,30,00,000 குறைஞ்சிருக்குன்னா இதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? இது சொல்லாம அப்படி அவர் எம்பி கொடுக்கட்டும், அதெல்லாம் வாங்கட்டும். இப்படி ஊரை ஏமாத்தக்கூடாது. முதல்ல தேர்தல் காலத்துல அவர் மோடிக்கு அந்த கம்பெனிகள் குறிப்பா அதானி பிளைட் மற்ற பூரா உங்களுக்கு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த செலவை அவர் சொல்லட்டும். அதாவது தேர்தல் காலத்துல மோடி செய்யும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கார்பரேட் கம்பெனிகள் எவ்வளவு உங்களுக்கு பணம் உதவி செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லாம இப்படி சும்மா ஊரை ஏமாத்தக்கூடாது. உங்களுடைய கேள்வியிலிருந்து, அதாவது உங்களுடைய கருத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது, ஏற்கனவே பிரதமர் மோடி மீது வைக்கப்பட்ட, அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்லட்டும். அதன் பிறகு தேர்தலுக்கு பயன்படுத்திய அல்லது இதற்கு முன்பு பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு கொடுத்த நிதி கணக்கை முதலில் சமர்ப்பிக்கட்டும். அது குறித்தெல்லாம் பதில் சொல்லுங்கிற கருத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்திற்கு மிகவும் நன்றி.